பக்தி பெருக்கிழந்தன் ஊனுருக அந்த பரவசத்திலே உள்ளே உயிர் உருக சக்தியெல்லாம் திரண்டு சிவம் பெருக எந்தன் சந்ததியே உந்தனுக்கு அடிபணிய சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே. ஓம் நம சிவாய. என் அன்பு துலாம் ராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் பிள்ளைகளுக்கும் பெரியோர்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்மளை படைச்ச இந்த பிரபஞ்சத்துக்கிட்டையும் கடவுள்கிட்டையும் நமக்கு காவலா இருக்கிற குலதெய்வத்துக்கிட்டையும் எப்பொழுதுமே நம்ம கஷ்டப்படும் போது, துன்பப்படும் போது, வேதனைப்படும் போது, இந்த பூமியில ஏன் பிறந்தோம் அப்படின்னு நினைக்கும் போது, வாழ்வா சாவா, நம்மளே நம்மளை மாற்றிக்கலாமா அப்படின்னு முடிவெடுக்கும் போது நம்ம குமரி வெந்து தணிந்து இந்த கேள்விகளை நம்ம கேட்போம். இறைவா ஏன் எங்களுக்கு இந்த கதி அப்படிங்கிற கேள்விகளை நம்ம கேட்போம். அப்ப நமக்கான பிரபஞ்சமும் கடவுளும் கிரகங்களும் எப்பொழுதுமே நம்ம காக்குமா, நம்மளை தூக்கி விடுமா, துன்பங்களிலிருந்து மீட்குமா அப்படிங்கறத பத்திலாம் இந்த வீடியோவில் நம்ம தெளிவா பார்க்க போறோம். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. கண்டிப்பா இப்ப நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற நரக வாழ்க்கையிலிருந்து உங்களை கண்டிப்பா மீட்டு கொடுக்கும் இந்த வீடியோ. அதுக்கு முன்னாடி உங்க கூட இந்த விஷயத்தை நான் பகிர்ந்துக்கிறேன். இது ஒரு விளம்பரம் தான். இங்க நம்ம வாழ்க்கையில எவ்வளவோ பொருட்கள் கடையில வாங்குறோம். அது கலப்படம் இல்லாம தரத்தோட நியாயமான விலையில இருக்கா அப்படின்னா அது சந்தேகம் தான். ஆனா இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. 9043368826. குட் பேபி. பல விதமான பூஜை பொருட்கள் இருக்கு. பஞ்சகாவிய விளக்கு, பஞ்சகாவிய சாம்பிராணி, அகர்பத்தி, அதுபோல பஞ்சதீப எண்ணெய், இவங்க செக்குல ஆட்டின எண்ணெய்களை வச்சு தீப எண்ணெய் பயன்படுத்திட்டு இருக்காங்க. 9 விதமான பூஜை பொருட்களை கலந்து பச்சரிசியால கோலமாவு கட்டி, கோலமாவு பவுடரு, இவங்க இயற்கையான தானியங்களை வச்சு பல விதமான லட்டு செஞ்சு கொடுக்குறாங்க. இப்படி பல பூஜை பொருட்கள் இவங்கள்ட்ட இருக்கு. கடவுள் தானே அப்படின்னு கலப்படமான பொருளை நம்ம வாங்கி பயன்படுத்தும் போது அதற்கான முழு பலனை நம்ம அனுபவிக்க முடியாது. கண்டிப்பா கலப்படம் இல்லாம தரத்தோட பாரம்பரியமான முறையில செய்யப்பட்ட புதுமையான பூஜை பொருட்களும் அதுபோல பாரம்பரியமான முறையில தயாரிக்கப்பட்ட உணவுப் பொருட்களும் இவங்க செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு நம்பிக்கை இருக்கும் பட்சத்துல இவங்கள்ட்ட கான்டாக்ட் பண்ணி இந்த பொருளை வாங்கி பயன்படுத்தி பாருங்க. கண்டிப்பா உங்களை திருப்திப்படுத்தும். நம் எண்ண அலைகள் நல்லவையாக இருப்பின் நன்மையும், தீயவையாக இருப்பின் தீமையும் நமக்கு நடக்க செய்கிறது. நம்ம வாழ்க்கையில வெற்றி, தோல்வி, சுக துக்கங்களுக்கு நம்முடைய எண்ணங்களே முதல் காரணம். எல்லாம் வல்ல இந்த பிரபஞ்ச சக்தி எதை கேட்டாலும் தரும். இதை எவர் ஒருவர் பரிபூரணமாக நம்புகிறாரோ அவர் எதிலும் வெற்றி மேல் வெற்றி பெற்று எல்லா வளங்களும் நலன்களும் பெறுகிறார். இதுதான் இந்த பிரபஞ்ச விதி. இந்த விதிய உங்களுடைய உயிர் மூச்சா எப்பொழுதுமே வச்சுக்கீங்க. தயவு செஞ்சு அலட்சியப்படுத்தாதீங்க. நீங்க எப்படி ஒவ்வொரு செகண்டும் நம்ம மூச்சு விடுறோமோ அதுபோல இந்த விதியை உங்க மனசுல ஆழமா பதிய வச்சுக்கீங்க. பரிபூரணமா நீங்க நம்பினால் உங்கள் மனதின் ஆழத்தில் இதை பதிய வச்சுக்கீங்க. இப்ப நம்ம விஷயத்துக்கு வருவோம். இப்ப இந்த கடவுள்கிட்ட நம்முடைய கேள்விகளை வைக்க வேண்டிய காலகட்டம். ஒரு மனுஷன் பிறந்ததிலிருந்து மிக சந்தோஷமா, கஷ்டமே இல்லாம, கோலாகலமா வாழ்ந்துட்டு போறதே இல்லை. ஏதாவது ஒரு காலகட்டத்துல மீள முடியாத துன்பங்கள், எழ முடியாத தோல்வி, பல அவமானங்கள், தற்கொலையே பண்ணிக்கலாங்கிற எண்ணங்கள், இப்படி பல இடத்துல, பல நேரத்துல, பல சமயங்கள்ல வரும். ஒரு நேரத்துல சந்தோஷமா இருந்தாலும் ஒரு நேரத்துல இப்படியான காலகட்டம் இந்த துலாம் ராசி நண்பர்களுக்கு அடிக்கடி வரும். ஏதாவது ஒரு நேரத்துல இல்ல, அடிக்கடி வரக்கூடிய ஒரு ராசி. அந்த மனக்குமரலை, அந்த வேதனைய வெளியில சொல்லவே மாட்டாங்க. மனசுக்குள்ளாரையே புதைச்சு வைக்கிற ஒரு ஆத்மா. அதையும் மீறி யாருக்கிட்ட கேள்வி கேட்பாங்க அப்படின்னா கடவுள்கிட்ட மட்டும்தான் கேட்பாங்க. வீண் பழி சுமத்துறாங்க. இறைவா, நான் தப்பே செய்யல, ஆனா என்னை இழிவா பேசுறாங்க. நல்லதுதான் நினைச்சேன், ஆனா அடுத்தவங்கள்ட்ட தப்பா என்னை பத்தி பேசிட்டு இருக்காங்க. இந்த நிலை எப்பதான் மாறும்? என் பக்கம் நியாயம் எப்பதான் இந்த உலகத்துக்கு கேட்கும்? நெருப்புல இருக்கிறது மாதிரியே இருந்துகிட்டு இருக்கோம். எந்த உறவு, எந்த நட்பு, யாரு, எப்படி எல்லாத்தையும் காட்டி கொடுத்துட்ட. எல்லார பத்தியும் புரிஞ்சுக்கிட்டேன். இன்னும் சொல்ல போனா இந்த கஷ்டங்கள்லாம் வந்தது ஒரு விதத்துல எனக்கு நல்லதோன்னு கூட தோணுது. ஏன்னா பல மனிதர்களுடைய முகத்தை, உண்மையான முகத்தை தெரிஞ்சுக்கிட்டேன். எல்லாருமே சுயரூபத்தை காட்டிட்டாங்க. இறைவா, நண்பர்கள், உறவினர்கள், பெத்த பிள்ளைங்க கூட பழகின எல்லாருமே எனக்குன்னு யாரும் இல்லை அப்படிங்கிற ஒரு உண்மையை எனக்கு உணர்த்திட்டாங்க. உன்னுடைய பிள்ளைய காப்பாத்துறதுக்கு நீ மட்டும்தான் இருக்க. உன்னாலையும் முடிஞ்சா காப்பாத்து. நீ உண்மை, நீ இருக்கிறது உண்மை அப்படின்னா என்னை இந்த அவமானத்திலிருந்து, இழிவிலிருந்து, இப்படிப்பட்ட வாழ்க்கையிலிருந்து என்னை மீட்டு தூக்கி நிறுத்து. இந்த கௌரவமா எல்லாரும் முன்னாடி என்ன வாழவை. நீ இருக்கிறது உண்மையா இருந்தா, இல்லனா
இந்த ஜென்மத்தில் இதுதான் என் தலைவிதி அப்படின்னு கடைசி வரைக்கும் வாழ்ந்துட்டு போறேன். அதுக்காக நான் தற்கொலைலாம் பண்ணிக்க மாட்டேன். அந்த அளவுக்கு ஒரு தைரியம் இல்லாத கோழையோ நான் இல்லை. கண்டிப்பா இறந்து போக மாட்டேன், தற்கொலை பண்ணிக்க மாட்டேன், விதியேன்னு வாழ்ந்துருவேன். எந்த ஒரு விஷயத்திலையும் பிடிப்பு இல்லாம உன்னுடைய அடையாளமா நான் இருப்பேன். இந்த உலகத்துக்கு சில நேரத்தில் துலாம் ராசி நண்பர்களுக்கு கோபம் வந்துடும். இந்த உலகத்துக்கு கடவுள் இருக்கா இல்லையா அப்படின்னு காட்டுறது நாங்களாக தான் இருக்கோம். நாங்கள் நல்லா இருந்தோம்னா அந்த உலகம் நம்பும் கடவுள் இருக்கார் அப்படின்னு. நாங்கள் நல்லால அப்படின்னா இந்த உலகம் உன்னை நம்பாது இறைவா, அதுக்காவது எங்களை நல்லபடியாக வச்சுக்க, நீ உண்மையாக இருந்தா இதிலிருந்து என்னை காப்பாத்து அப்படின்னு இந்த கடவுள் இருக்காரா இல்லையேங்கிற அந்த குழப்பத்திலே போயிட்டு இருக்கும். அதே நேரத்தில் இந்த வெகுளித்தனம் இருக்குல்ல, இந்த வெகுளித்தனமே மிகப்பெரிய பலனை கொடுக்கும். சூதுவாது தெரியாத இந்த மனசு பல உண்மைகளை புரிஞ்சுக்கும், பல அனுபவம் அடைஞ்சிரும். எத்தனையோ மனுஷங்களை பற்றி இப்போ புரிஞ்சிருப்பீங்க. எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் அந்த உதவிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் துலாம் ராசி நண்பர்களும் தோழிகளும் விடமாட்டீங்க. ஏன்னா இறைவனின் அந்த அருள் கண்டிப்பாக உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கு. அப்போவே நீங்கள் புரிஞ்சுக்கணும். கடவுள் மேலே கோவப்படுவீங்க, கடவுள் இருந்தால் நம்மளை இவ்வளவு கஷ்டத்தில் விடமாட்டாரே அப்படின்னு சந்தேகப்படுவீங்க. ஆனால் அதே நேரத்தில் தைரியமா வாழ ஆரம்பிச்சிருவீங்க, எல்லா சவாலையும் ஏத்துக்கிட்டு. அந்த நிமிஷத்துல நீங்க புரிஞ்சுக்கலாம் அதுதான் கடவுள். ஏதாவது ஒரு இடத்துல உங்களை தூக்கி பிடிக்கிறார்ல, உங்களை தூக்கி நிறுத்துறார்ல, அதுதான் கடவுள். துலாம் ராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் கடவுளுடைய பரிபூர்ண அருள் கண்டிப்பா இருக்கு. உங்களையும் அறியாம நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், பல விஷயங்கள்ல அப்படியான மேஜிக் நடந்திருக்கும். அடுத்து கேட்பீங்க, எனக்காக நான் வாழ்ந்ததே கிடையாது, மற்றவங்களுக்காகத்தான் நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். என்னை நீங்க வெட்டி போட்டாலும் சரி, என்னை கொன்னு போட்டாலும் சரி, எனக்காக வாழ தெரியாது, மற்றவங்களுக்காகத்தான் நான் வாழ்வேன். சுயநலம் அப்படின்னா என்னன்னே எனக்கு தெரியாது. இப்படி வாழ்ந்த எனக்கு உலகத்தில் யாருமே துணையா இல்லையே, இப்பதான் எனக்கு தெரியுது அடுத்தவங்களுக்காக வாழ்ந்தது ஒரு குத்தமா. எல்லாரும் என்ன நான் உதவி செய்யறேன்னு என்கிட்ட வாங்கிட்டு இன்னைக்கு என்ன அனாதை ஆக்கிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற ஒரு வேதனை. பல விஷயத்துல பயனடைஞ்சிருப்பாங்க, வேலையில, தொழில, குடும்பத்துல, உறவுகள்கிட்ட, கடை வாங்கி கொடுக்குற இடத்துல அல்லது ஒரு வேலை தேடி கொடுக்குற இடத்துல, பொதுநல விஷயங்கள், சொத்து பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, பிரிவு, கணவன் மனைவிக்குள்ளார பிரிவு, நோய் பிரச்சனை, இப்படி பல விஷயத்துல நீங்க உதவி செஞ்சிருந்தாலும் அந்த உதவி இப்ப யாருடைய கண்ணுக்கும் தெரியாது. நீங்க ஒண்ணு நினைச்சுக்கணும், உங்களுக்கு துணை அந்த பத்திரகாளி அம்மா தான், அந்த மாரியம்மா தான். பெண் தெய்வங்கள், துலாம் ராசி அப்படின்னாலே பெண் தெய்வங்கள் உங்க கூடவே இருப்பாங்க. இப்படி ஒரு கேள்வி கேட்பீங்க, என் மேல உண்மையான பாசம் வச்சிருக்காங்க அப்படின்னு நினைச்சேன், அவர் உண்மையான அல்லது அந்த பொண்ணு உண்மையான பாசம் வச்சிருக்கா அப்படின்னு நினைச்சேன், ஆனா அது பாசம் இல்ல, வேஷம் அப்படின்னு இப்பதான் தெரிஞ்சுது. இவ்வளவு நாளா வாழ்க்கையில ஒரு புழு மாதிரி ஏமாந்துட்டனே, இவ்வளவு நாலேஜ் இருந்தோம், இவ்வளவு ஒரு நல்ல மனசு இருந்தோம், ஒரு பொண்ணுகிட்ட அல்லது ஒரு பையன்கிட்ட அல்லது ஒரு நண்பன்கிட்ட அல்லது ஒரு தெரிஞ்ச மனிதன்கிட்ட இப்படி ஏமாந்துட்டனே அப்படிங்கிற ஒரு வேதனை இந்த நேரத்தில் கண்டிப்பா இருக்கும். துரோகங்கள்லாம் துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அதிகம். அப்படி எதுவும் இல்லையே அப்படின்னு கூட நீங்க நினைக்கலாம். கொஞ்சம் ஏதாவது ஒரு பிரச்சனையில அதனுடைய அடி வேற பாருங்க, கொஞ்சம் முயற்சி பண்ணி பாருங்களேன். எங்கேயாவது ஒரு பெரிய துரோகம் ஒன்று நடந்திருக்கும், அது உங்க கண்ணுக்கே மறைக்கப்பட்டிருக்கும். உண்மையா ஷாக் ஆவீங்க. அதை பத்தி ஆராய ஆரம்பிச்சிங்கன்னா உங்க வாழ்க்கையில் நடக்கிற பிரச்சனைக்கு காரணம் என்ன அப்படின்னு தேட ஆரம்பிச்சிங்க அப்படின்னா மிகப்பெரிய பூகம்பமே வெடிக்கும். ஆனா அதுலலாம் ஒரு ஆர்வமே உங்களுக்கு இல்லை. யாரையும் எதிரியா இருந்தாலும் கஷ்டப்படுத்தணும், வருத்தப்பட வைக்கணும், கொடுமைப்படுத்தணும், அவங்கள மண்டியிட வைக்கணும் அப்படிங்கிற எண்ணம்லாம் இல்லை. அந்த ஒரு சமத்துவம். துலாம்னா என்ன? தராசு. எதிரியும் நானும் ஒரே லெவல் தான், சமம் தான். ஏழையும் பணக்காரனும் சமம் தான், நல்லவனும் கெட்டவனும் சமம் தான். நீயும் நானும் ஒன்று தான். நமக்குள்ள எதுக்கு பாகுபாடு, வேறுபாடு? இது எவ்வளவு பெரிய மனசு பார்த்தீங்களா? உண்மையா உங்களுடைய இந்த ஒரு குணம் உங்களுக்கே தெரியாம இருக்கலாம். உங்களை அறியாமலே நிறைய பேர்கிட்ட ஒரு லெவல் பார்க்காம, நான் எப்படி இருக்கேன், நீ எப்படி இருக்க, நீ எங்க பிறந்த, நான் எங்க பிறந்தேன், நீ எங்க வளர்ந்த, நான் எங்க வளர்ந்துருக்கேன், உன்னுடைய அறிவு என்ன, என்னுடைய அறிவு என்ன, இப்படி இந்த பாகுபாடுலாம் பார்க்காம நிறைய நட்புறவு கொண்டாடி இருப்பீங்க. அதுக்கு தான் துலாம் ராசி, அதுக்கு தான் உங்களுடைய சின்னம் தராசு. அதுபோல இந்த விஷயம் ரொம்ப பெருசு, ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த நீதி, நேர்மை, நியாயம் எங்க இருந்தாலும் அதை உறக்க சொல்லுவீங்க. யார் அடிச்சாலும் சரி, யார் உங்களை திட்டினாலும் சில நேரத்தில் இவன் என்ன பைத்தியமா இருப்பானோ, நேர்மைன்னு சொல்லிட்டு திரியிறான் அப்படின்னு கூட நினைப்பாங்க. இந்த அந்நியன் படத்துல இந்த நிலம் எழுதும்போது விக்ரம் சொல்லிக்கிட்டே இருப்பாப்புல, இது கவர்மெண்ட்டுக்கு செய்யற துரோகம் இல்லையா அப்படின்ட்டு. எல்லாத்துலயும் நேர்மைங்கிற வெளியில போ அப்படின்னு திட்டுவா சதா அந்த நடிகை. அந்த மாதிரி அம்பியா இருப்பீங்க. விக்ரம் கொஞ்சம் பேசிக்கிட்டே போவாப்புல, என்ன அந்த மாதிரி
சொல்லிடுச்சு அந்த பொண்ணு, என்ன இந்த மாதிரி சொல்லிடுச்சு அந்த பொண்ணு அப்படின்ட்டு தனக்குள்ளாரே பேசிட்டு போகும் அந்த கேரக்டர். அந்த மாதிரி அடுத்தவங்களை நினைச்சே நீங்க புலம்பிக்கிட்டே இருப்பீங்க. இன்னும் சொல்லணும்னா பார்க்குறவங்க சொல்லுவாங்க, என்ன லூஸ் மாதிரியே பிஹேவ் பண்றாங்க, என்ன அவங்களே பேசிக்கிறாங்க, ஏதாவது மனப்பிரச்சனையா அப்படின்னு சொல்ற அளவுக்கு அடுத்தவங்க மேல உங்களுக்கு ரொம்ப கவலை அதிகம். இந்த உலகம் நல்லா இருக்கணும், நீதி நேர்மையோட இருக்கணும், எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும், யாரும் கஷ்டப்படக்கூடாது, அவனுக்கு 1000 பிரச்சனை இருக்கும், ஆனா உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை தான், இதுதான் உங்களுக்கு பிரச்சனையே. குடும்பத்தை கவனிக்கவே மாட்டீங்க. என்ன தெரியுமா சொல்லுவீங்க, ஊராம் பிள்ளைய ஊட்டு வளர்த்தா தான் புள்ள தானா வளருங்க, அடுத்தவங்களுக்கு நல்லது செஞ்சா என் குடும்பம் நல்லா இருக்கும் அப்படிங்கிற தத்துவத்தை மனசுல நிறுத்திக்கிட்டு செய்யக்கூடியவர்கள். இப்படிலாம் இருக்கிற இந்த துலாம் ராசி நண்பர்கள் வாழ்க்கையில பல சங்கடங்களை நீங்க பாப்பீங்க. இன்னொரு கொஸ்டின், ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க, சொந்த வீடு கட்டி 4 வருஷம் ஆகுது, வீடு கட்டுறதுக்கு முன்னாடி இருந்தாவது நாங்க கொஞ்சம் நிம்மதியா இருந்தோம், அதுக்கப்புறம் என் குடும்பத்தில் என்ன நடந்ததுன்னே தெரியல, ஒரே பிரச்சனை, சண்டை, கெட்ட கெட்ட செய்தியா வருது, எதை எடுத்தாலும் தடை, தோல்வி, எந்த ஒரு முன்னேற்றமுமே இல்லை. ஏதோ எல்லாருக்கும் வருஷம் 20, 21, 22, 23, 24 அப்படின்னு போகும். ஆனா எங்களுக்கு 20, 19, 18, 2017 இப்படி பின்னோக்கி போயிட்டு இருக்கு. என்ன பிரச்சனைனே தெரியலையே. என்னுடைய கணவர் சொல்றாரு, இந்த வீட்டை விட்டுட்டு எங்கேயாவது போயிடலாமா, வேற எங்கேயாவது போய் தங்கி இருந்து சம்பாதிக்கலாமா அப்படின்னு சொல்றாரு. எனக்கு அது மனசு வரல, ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவரை நினைச்சாலும் சில வீட்டில் கணவர் சரி இருக்க மாட்டாங்க, சில வீட்டில் மனைவி சரி இருக்க மாட்டாங்க. ஆனா எனக்கு கிடைச்ச கணவர் தங்கமானவர். ஆனா ஏதோ வீட்டில் எங்களை அறியாமலே நடந்துகிட்டு இருக்கு. வீட்டில் ஏதாவது தோஷம் இருக்குமா, இல்ல ஜாதகத்தில் ஏதாவது கெட்ட நேரம் நடக்குமா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் ரொம்ப வருத்தப்பட்டு கேட்டிருக்காங்க. அப்ப என்னன்னா, கண்டிப்பா இது மாதிரி ஒரு குடும்பத்துல திடீர்னு பிரச்சனை நடக்குது அப்படின்னா பித்ரு தோஷம் மெயினா இருக்கும். அடுத்தது கண்திஷ்டிகள். இந்த 4 வருஷம் ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க, குடும்பத்துல உயர்வே இல்லாம, ஊர்ல கொஞ்சம் வளர்ச்சியே இல்லாம இருந்திருப்பீங்க. அந்த வீடு கட்டின உடனே உங்க மேல எல்லாருடைய பார்வையும் வந்திருக்கும். அதுவும் நீங்க சாதாரணமா கட்டியிருக்க மாட்டீங்க, மிக பிரம்மாண்டமா கட்டியிருப்பீங்க, ஆடம்பரமா கட்டியிருப்பீங்க. ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னா, உங்களுடைய அதிபதி யாரு, சுக்கிரன். சுக்கிரன் ஆடம்பரத்துக்கு அதிபதி. அப்ப அந்த வீட்டை ரொம்ப ஆடம்பரமா கட்டியிருப்பீங்க. சம்பாதிக்கிற காசு கொஞ்சம் சந்தோஷமா தான் கட்டி வாழ்ந்து பார்ப்போமே அப்படிங்கிற ஒரு ஆசை. ஆனா அடுத்தவங்களுக்கு என்ன தெரியும் பார்க்கும்போது அப்படின்னா, காசு இருக்குங்கிறதுனால இப்படியா, இதெல்லாம் எங்க இருந்து வந்ததுன்னு தெரியலையே, இதெல்லாம் எத்தனை நாளைக்கு, திடீர் பணக்காரன், இப்படி பல பேச்சுக்கள் உங்க குடும்பத்துல வரும். அப்ப அதனால அது மாதிரியான எண்ணங்கள் குவியும் போது, ஒரு எண்ணம் நம்ம கிராமத்தில் இருக்கும்போது எல்லாருடைய எண்ணங்களும் நம்ம குடும்பத்து மேல குவியும் போது, நம்ம என்னதான் ஒரு நேர்மறையா யோசிச்சாலும் எல்லாருடைய எதிர்மறை எண்ணங்கள் இருக்குல்ல, கெட்ட எண்ணங்கள், அது நம்மளை ரொம்ப பாதிக்கும். ஒன்று தெரிஞ்சுக்கங்க. அதனால தான் பல பேர் பிறந்த ஊர்ல சாதிக்க முடியாததுக்கு காரணமே அதுதான். எல்லாரும் ஊரை விட்டு ஓடி போறாங்கல்ல, ஊரை விட்டு ஓடி ஒரு 5 வருஷம் 10 வருஷம் கழிச்சு பெரிய ஆளா வருவாங்க ஊருக்குள்ளார. இதுதான் காரணம். முடிஞ்சா ஒரு வருஷம் 2 வருஷத்துக்கு வெளியில போய் இருங்க. உங்க வேலைக்கு தொழிலுக்கு ஏற்றது மாதிரி, உங்க திறமைக்கு ஏற்றது மாதிரி எந்த ஊரு, எந்த நாடு, எந்த மாநிலம் அல்லது எந்த சிட்டி ஒத்து வருதோ அங்க போய் இருந்துட்டு வாங்க. இந்த பிரச்சனையினால ஓடி போயிட்டாங்க, கஷ்டத்தால ஊரை விட்டு ஓடி போயிட்டாங்கிற கெட்ட பெயர் பரவட்டும், அவமானங்கள் நடக்கட்டும், அசிங்கங்கள் வரட்டும். அப்ப இந்த பாவங்கள், கண்திஷ்டிகள், பிரச்சனைகள் எல்லாமே விலகும். அது மாதிரி இந்த பித்ருதோஷம், முன்னோர்களுடைய சாபம் இருந்தாலும் நம்ம குடும்பத்துல இந்த பிரச்சனைகள் நடக்கும். எப்படின்னா, அவங்கள கஷ்டப்படுத்திட்டு நம்ம சந்தோஷமா இருந்தோம்னா கண்டிப்பா நம்மளால வளரவே முடியாது, நிம்மதியா வாழவே முடியாது. அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய இந்த திதி, வருஷம் கொடுக்க வேண்டிய திதியை கொடுத்துக்கிட்டே இருங்க. இதை பத்தின ஒரு வீடியோ போட்டிருக்கோம் இப்ப, பித்ரு தோஷத்தை பத்தி. அந்த வீடியோ பாருங்க. அது மாதிரி அந்த பரிகாரங்கள்லாம் நீங்க செய்யுங்க. கண்டிப்பா இந்த பிரச்சனைகள்லாம் தீரும். துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் சுக்கிர பகவான் அதிபதிங்கிறதுனால உங்க மேல அதிக கந்திஷ்டி இருக்கும், சாபங்கள், தோஷங்கள் இருக்கும், கெட்ட சக்திகள் ஏறும். பார்க்கறவங்க எல்லாம் பிரமிப்பாங்க உங்களை பார்த்துட்டு. உங்களுடைய அழகு, உங்களுடைய நல்ல எண்ணம், உங்களுடைய வளர்ச்சி, அல்லது வசதியே இல்லைனாலும் நீங்க அழகா தெரிவிங்க. முகம் அழகா இல்லைனாலும் உங்களுடைய உள்ளம் அழகா இருக்கும். இந்த விஷயத்தால பல போட்டி, பொறாமைகள் அதிகமா இருக்கும். நீங்க இந்த பரிகாரங்கள்லாம் செய்யுங்க. கடவுளை முழுசா நம்புங்க. பல பேர் சொல்லியிருக்காங்க, எல்லாரையும் நம்பி ஏமாந்துட்டோம், யாரையும் இனிமே நம்ப கூடாது, அவங்கள பத்தி புரிஞ்சுக்கிறதுக்குள்ளாரையே அடுத்த பிரச்சனை வந்துடுது. பல அனுபவம், வயசுக்கு மீறிய அனுபவம் பல பேர் சொல்லியிருக்காங்க. என்னதான் நேர்மையா உழைச்சாலும் ஏமாத்திட்டு போயிடுறாங்க. எங்களை ஏமாத்தினவங்க எல்லாம் நல்லா தான் இருக்காங்க, ஆனா நாங்க நல்லால. என்னதான் நல்லவங்களா இருந்தாலும் எங்க வாழ்க்கை சிறப்பா இல்ல, எப்படியாவது ஏமாந்து போறோம். ஏதாவது ஒரு விஷயத்துல வாழவே பயமா இருக்கு. தினமும் குடும்பத்துல பல பிரச்சனைகள், நான் அனுபவிக்காத கஷ்டங்களே இல்லை, இனிமேலாவது மகிழ்ச்சி நிறைந்த வாழ்க்கை கிடைக்குமா
என்னுடைய 2 பசங்க அல்லது 2 பொண்ணுங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க, என்னால் பார்க்க முடியல, இதுக்கெல்லாம் காரணம் நம்முடைய பாவங்கள் தானோ, நம்ம கொஞ்சம் சுதாரிக்காமல் விட்டுட்டோமோ, ரொம்ப அவங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்துட்டோமே, இப்படியெல்லாம் வருத்தப்பட்டுக்கிட்டு இருப்பீங்க. உண்மையை சொல்லப்போனால் அடுத்தவங்க பொருளுக்கோ அடுத்தவங்க பணத்துக்கோ அடுத்தவங்க சொத்துக்கோ ஆசைப்படாத ஒரு ஆத்மா நீங்கள் தான். சுய முயற்சியில் சொந்த காலில் நின்று எல்லா சுக துக்கங்களையும் அனுபவிப்பீங்க, எல்லா விஷயத்தையும் வாங்குவீங்க. அதுதான் துலாம் ராசி. இன்பம் ஒரு நாள், துன்பம் ஒரு நாள், இதெல்லாம் கட்டாயம் நம்முடைய வாழ்க்கையில் வந்துட்டு போகும். ஆனால் இன்பம் என்னைக்கோ ஒரு நாள், துன்பம் தினம் தினம் அனுபவிச்சா அந்த வாழ்க்கை எப்படி இருக்கும்? அதுதான் துலாம் ராசியினுடைய வாழ்க்கை. ஐயா, நிரந்தரமான நிம்மதி வேணும் கடவுளே. இந்த உலகத்தில் நம்பிக்கை துரோகம், கஷ்டம், எதிரிகள், பொறாம கொண்டவங்க நிறைய பேர் இருக்காங்க, அவங்க முன்னாடி என்னால் வாழ முடியல, இப்படி எத்தனையோ கஷ்டங்களை சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. எனக்கு தெரிஞ்சது ஒன்று தான், இந்த 2 விஷயத்தை மட்டும் நீங்கள் என்றைக்குமே விடாதீங்க. அடுத்தவங்களுக்கு உதவி செய்யறது, வாழ்க்கையில் நேர்மையாக இருக்கிறது, இந்த 2 விஷயத்தை விடாமல் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்களே நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு உங்களுடைய வளர்ச்சி ஒரு நாள் இருக்கும். இந்த உலகமே உங்களை திரும்பி பார்க்க கண்டிப்பாக இறைவன் வச்சிருவார். இப்போ நீங்கள் என்னமா நினச்சிக்கணும், இப்போ நடக்கிறது எல்லாமே ஒரு புரிதலுக்காகத்தான். கோடி கோடியாக பணத்தை கொட்டினாலும் சில மனிதர்களை பற்றி நம்மளால் புரிஞ்சிக்கவே முடியாது, சில பிரச்சனைகளை பற்றி நம்மளால் ஆழம் பார்க்கவே முடியாது, சில குடும்பத்தை பற்றி நம்ம தெரிஞ்சிக்கவே முடியாது, சில வேலையை பற்றி புரிந்து கொள்ளவே முடியாது, சில தொழில், இதை எல்லாத்தையும் இறைவன் புரிந்து கொள்ள ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார், ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்திருக்கார் அப்படின்னு நினைச்சுங்களேன். எந்த பிரச்சனை வந்தாலும் இதுல இருந்து எப்படி மீள்றது மட்டும் யோசிங்க, சோர்ந்து போயிடாதீங்க. துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் சோர்வு அப்படிங்கிறது சுண்டக்கடலை சாப்பிட்றது மாதிரி. ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னா, சுண்டக்கடலைனா எப்பொழுதும் சாப்பிட்டுட்டேவா இருப்போம், ஒரு ஆசைக்கு கொஞ்சம் சாப்பிடுவோம், அப்புறம் எப்பயாவது. அது மாதிரி சோர்வு வந்தாலும் உடனே சோர்வெல்லாம் தூக்கி போட்டு எழுந்து நிற்பீங்க. அதிகமாக உங்களை நேசிங்க, உங்களுக்கு கிடைச்ச நல்லதை அனுபவிங்க. மரணம் என்னைக்குமே பயப்படாதீங்க. ஒன்று தெரிஞ்சுங்க, மரணத்துக்கு பயப்படாத எந்த ஒரு ஆத்மாவும் எந்த ஒரு பிரச்சனைக்குமே பயப்படுறதில்ல. மரணமே தூசு மாதிரி அப்படின்னா இந்த பிரச்சனைகள்லாம் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்களேன். ஒரு தூசு கண்ணால் பார்க்கலாம், ஆனால் அதை விட சின்ன துகள்கள், காற்று, அப்படித்தான் பிரச்சனைகளும். அதனால எல்லாம் ஒரு அனுபவம். நம்ம வாழ்க்கையில் முயற்சி பண்ணோம் அப்படின்னா நம்மளும் ஜெயிக்கலாம். இந்த ஒரு நம்பிக்கை உங்களுக்கு இருக்கணும். நீங்க சோர்ந்து போயிட்டீங்க அப்படின்னா, நான் சொன்னல முதல்ல, இந்த பிரபஞ்சம் உங்களுக்காக கை கொடுக்கிறது, உங்களுக்காக வந்திருக்கு அப்படின்னு. இப்பதான் இந்த பிரபஞ்சம் பேசுது, இப்படிதான் உங்கள்கிட்ட பேசும். இந்த ஆள் வீடியோ கவலைப்படாம இரு அப்படின்னு. எல்லாரும் தன்னுடைய நிலையிலிருந்து உயர்ந்த இடத்தை பார்ப்பாங்க, எவ்வளவு பெரிய ஆளா, எவ்வளவு பெரிய குடும்பமா, எவ்வளவு கோடீஸ்வரர்களா இருக்காங்களே அப்படின்ட்டு. ஆனா நான் என்னை விட தாழ்ந்தவர்கள், என்னை விட கஷ்டப்படுபவர்கள், இவர்களை பார்த்து நான் ஆறுதல் அடைஞ்சுக்கிறேன். என்னுடைய வாழ்க்கைக்கு என்னைக்குத்தான் நீ ஒளியேற்றி கொடுக்க போகிறாய்? ஆண்டவனே, உன் பாதங்களை நான் கண்ணீரில் நீராட்டினேன். இந்த ஓருயிரை நீ வாழ வைக்க என்று உன்னிடம் கையேந்தினேன் முருகையா. இப்படி இறைவனிடம் கையேந்தி கொண்டிருக்கிறீர்கள். இந்த பாட்டை நான் துன்பப்படுற நேரத்தெல்லாம், நான் சோர்வடைகிற நேரத்திலெல்லாம் இந்த பாட்டை கேட்பேன். எனக்கு ரொம்ப ஆறுதலா இருக்கும். கண்டிப்பா கடவுள் கைவிடுவாரா அப்படின்னா கைவிட மாட்டார். ஏன்னா உங்களுக்கு பிரபஞ்சம் கை கொடுக்க தயாராக இருக்கிறது. கவலைப்படாதீங்க. பிரபஞ்சம் இப்ப இதுதான் சொல்லுது, அல்லது கடவுள் இதை தான் சொல்றார். எப்பொழுதுமே ஒரு உண்மையை நீங்க புரிஞ்சுக்கணும். இந்த கஷ்டங்களை எல்லாம் அனுபவிக்கத்தான் நம்முடைய பிறவியே முதல்ல ஆரம்பிச்சிருக்கு. இந்த பூமியில வந்த வேலையே அதுதான். எப்பொழுதுமே நம்மளுடைய பிறப்பு எதுனா முன்ஜென்ம வினைகளை தீர்க்கத்தான் இப்ப நம்ம பிறந்திருக்கோம். அப்ப பிறந்ததால கஷ்டங்களை மட்டும்தான் கொடுக்குதா அப்படின்னா, நாம செஞ்ச புண்ணியங்களும் இருக்குல்ல, முன் ஜென்மத்திலேயோ அல்லது பெற்றோர்கள் முன்னோர்கள் மூலியமா நடந்த புண்ணியங்கள் இருக்குல்ல. ஒரு மனுஷன்னா கெட்டவனாவே வாழ்ந்திருப்பானா, அல்லது நம்ம கெட்டதாவே செஞ்சிருப்போமா? இல்ல. ஆனால் நமக்கு வரக்கூடிய பாவங்கள் எது தெரியுமா? கெட்டதுக்கான பலன் முன்னாடி வரும், நல்லதுக்கான பலன் பின்னாடி வரும். இதுதான் உண்மை. இந்த விதியை நீங்க புரிஞ்சுக்கணும். அப்ப இந்த கஷ்டங்களை கொடுத்து கொண்டிருக்கும் கடவுள், நீங்க நம்பிக்கை இழக்கிற நேரத்துல அப்படியே தூக்கி விடுவார் பாருங்க, கை கொடுப்பார். ஒரு கை உங்களை நோக்கி நீளும். அந்த கை சொல்லுது, கவலைப்படாதே, நீ மாறப்போகிறாய், உன் வாழ்க்கை மாறப்போகிறது, புது வாழ்க்கையை அனுபவிக்க போகிறாய், தைரியமாக இரு, ஜெயிக்க போகிறாய். அன்னைக்கு நீ என்ன புரிஞ்சுப்ப. இந்த கர்ம வினையெல்லாம் தீர்த்து நீ ஜெயிக்கிற அன்னைக்கு நான் இருக்கேன் என்று புரிந்து கொள்வாய், புரிந்து கொள்ள முயற்சி செய்வாய். அன்று பேச முடியாமல் தவிப்பாய், என்னை தேடி அலைந்து ஓடி வருவாய்.
ஆனந்தத்தில் என்னை பார்த்து அழுது விடுவாய். இன்று வடிக்கும் கண்ணீரை விட, துன்பத்தால் வடியும் கண்ணீரை விட ஆனந்த கண்ணீரை பெருக்கெடுத்து நான் ஓட செய்வேன். கவலைப்படாதே நண்பர்களே, இந்த பிரபஞ்சம் பேசுகிறேன், உங்களை படைத்த இறைவன் பேசுகிறேன். கவலைப்படாதீர்கள். நினைத்து பாருங்கள், உங்களை பூமியில படைச்சதே நான் தான். உங்களை தோற்க விடுவேனா? அதற்காகவே நான் உன்னை தேடி வந்திருக்கிறேன். என் கையை பிடி, என்னை தொட்டுவிடப்பார், முழுசா நம்பு, கவலைப்படாதே. நிச்சயமாக உன்னை இந்த புதைக்குழியிலிருந்து கரை சேர்ப்பேன். இது தெரியாமல், இந்த கர்மா புரியாமல் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய். நம்பிக்கையோடு இரு, நம்பிக்கைத்தான் வாழ்க்கை. இப்படி சொல்கிற கடவுள் பிரபஞ்சம் உங்களை கைவிடுமா? நீங்க நினைச்சு பாருங்க. யாரையுமே நீங்க நம்ப வேண்டாம். நம்மை படைத்த பிரபஞ்சத்தை நம்புங்க. நம்ம பெத்தவங்க நமக்கு துரோகம் என்னைக்குமே செய்ய மாட்டாங்க. 1000ல் 1 துரோகம் செய்பவர்களாக இருப்பார்கள். அது அவர்களுடைய கர்ம வினை. 999 பேர் பெத்தவங்க அல்லது பிள்ளைகளுக்கு துரோகம் நினைக்கவே மாட்டாங்க. அதை விட 1000 மடங்கு உயர்ந்த கடவுள் பிரபஞ்சம் நம்மளை கைவிடுமா? நம்மளை படைக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோம் இந்த பிரபஞ்சம். யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் ஒரு விதி, இது ஒரு ஃபார்முலா, இது ஒரு டிசைன். அப்படியே அப்பா அம்மா இணைஞ்ச உடனே நம்ம பிறந்துட்டோம் அப்படின்னு நினைச்சிடாதீங்க. இந்த பிரபஞ்சத்துக்கு பெரிய பங்கு இருக்கு. முன்ஜென்ம பாவங்களை சுமந்து, புண்ணியங்களை சுமந்து, உங்களை சரியான பெற்றோர்களுக்கு பிறக்க வைத்து, அந்த பாவ மூட்டைகளை, அந்த புண்ணிய மூட்டைகளை உங்களுக்குள்ளார இறக்கி வைக்கணும். பிரபஞ்சத்துக்கு பெரிய வேலை இருக்கு. இந்த ரகசியத்தை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மன வருத்தமே வராது. பரிகாரங்களை நம்பிக்கையோட முயற்சி பண்ணும்போது இந்த பிரபஞ்சத்தோட நீங்க தொடர்பு கொள்றீங்க. நம்பிக்கையோட நீங்க தொடர்பு கொண்டீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களை கைவிடாது. பெத்தவங்க கைவிட்டுருவாங்க வாழ்க்கையில, நம்மளவங்க கைவிடலாம், நண்பர்கள் கைவிடலாம், ஆனால் பிரபஞ்சம் உங்களை கைவிடாது. நம்பிக்கை தான் முக்கியம். அடுத்து பார்த்தோம்னா மனுஷ வாழ்க்கையில இது ரொம்ப பெரிய ஒரு விஷயம். ஏதாவது ஒரு துன்பம் வந்துச்சுன்னா கதறோம், வேதனைப்படுறோம், வருத்தப்படுறோம். இறைவனே இருக்கியா இல்லையாங்கிற சந்தேகம் நமக்கு வந்துடும். ஒரு மன திருப்திக்காக தான் இறைவனை வணங்குறோம், நம்புறோம் அப்படிங்கிற எண்ணங்கள் வந்துடும். அப்ப வாழ்க்கையில இன்பமும் துன்பமும் மாறி மாறி வர்றது இயற்கை அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கிறதே இல்லை. இன்பம் வரும்போது மகிழ்ச்சி அடையிறதும், மனம் துன்பம் அடையும் போது தடுமாறுறதும் இயற்கை. அப்ப இதனுடைய உச்சக்கட்டம் தான் வெறுப்பு தான். இந்த கேள்விக்கெல்லாம் காரணம் கடவுளுக்கு கண்ணில்லையா? எல்லாம் என் தலைவிதி. என்ன பாவம் செய்தேனோ? எந்த பாவமும் செய்யாத எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது? நான்லாம் ஏன் பிறந்தேன்? இப்படி பல வார்த்தைகளை போட்டு நம்ம புலம்புறோம். அது உங்களுக்கும் பொருந்தும், எல்லா கஷ்டங்களுக்கும் இது பொருந்தும். பல பேருடைய ஆதங்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா, எல்லாரும் நல்லா இருக்காங்க, எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க, நம்ம மட்டும் ஏன் இப்படி இருக்கும்? கெட்டவங்க எல்லாம் நல்லா இருக்காங்க, எந்த பாவமே செய்யாத நம்ம மட்டும் ஏன் இப்படி இருக்கும்? அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் நமக்கு வர்றது இயற்கை தான். ஆனா இந்த ஒரு விஷயத்தை நீங்க ஆணித்தரமா புரிஞ்சுக்கங்க அன்பு நண்பர்களே, தோழிகளே. தர்ம சாஸ்திரப்படி, நியதிப்படி ஒருத்தர் தெரிஞ்சும் தெரியாமலும் புண்ணியம் செஞ்சா அதுக்கு தக்க பலன் கண்டிப்பா உண்டு. அது மாதிரி தெரிந்தும் தெரியாமலும் செய்யக்கூடிய பாவங்களுக்கும் தக்க பலன் உண்டு. ஆக கர்ம வினைக்கேற்ற பலன் நமக்கு நிச்சயம் உண்டு அப்படிங்கிறத 100% நீங்க நம்பி ஆகணும். பிரபஞ்ச விதியில இது ஒரு முக்கியமான விதி. நாம என்ன செய்யறோமோ அது நமக்கு திருப்பி கிடைக்கும் அப்படிங்கிறது புரியக்கூடிய விதி. அப்ப இந்த விதியானது அரசன் முதல் ஆண்டி வரைக்கும் எல்லாருக்குமே பொருந்தும். நீ, நான், ஏழை, பணக்காரன், ஆண், பெண், நல்லவன், கெட்டவன், மனிதன், விலங்கு, இப்படிலாம் எதுவுமே இல்லை. எல்லாத்துக்குமே இந்த விதி பொருந்தும். அப்ப இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா, பூமியில பிறக்கிறதுக்கு காரணம் இதுதான். நம்ம ஏன் பூமியில பிறந்தோம் அப்படிங்கறத காரணம் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த இன்பம் துன்பத்துக்கெல்லாம் நீங்க துவளவே மாட்டீங்க, கலங்கவே மாட்டீங்க. நம்முடைய முற்பிறவியில செய்த பாவ புண்ணியம் தான் இதுக்கு காரணம். அதனால இந்த பூமியில நம்ம பிரச்சனைகள் இருக்கா, குழப்பங்கள் இருக்கா, துன்பங்கள் வருதா, அப்ப அதை நினைச்சு வருத்தப்பட்டு இன்னும் மேலும் மேலும் துன்பத்தை நம்ம உருவாக்கிக்கிறத விட இது இயற்கை, நம்முடைய கர்ம வினை, இதிலிருந்து கடப்பது எப்படி அப்படின்னு யோசிக்கிறது தான் புத்திசாலித்தனம். இப்ப அதுதான் நீங்க செஞ்சாகணும். இவ்வளவு கஷ்டங்கள் இருக்கு சரி, ஆனா அதுக்கான தீர்வை உடனே நீங்க கண்டுபிடிக்க தயாராகணும். அந்த துன்பத்திலே நம்ம உழல ஆரம்பிச்சிடக்கூடாது. அப்ப கண்டுபிடிச்ச உடனே டக்குன்னு செயல்பட ஆரம்பிச்சிட்டீங்க, செயல்படுத்தினீங்க அப்படின்னா இதுல இருந்து நம்ம விலக ஆரம்பிச்சிடலாம். கொஞ்சம் கொஞ்சமா விலகிறத உங்க கண்ணு முன்னாடி நீங்களே பார்ப்பீங்க. என் நண்பர்களே, ஒரு மனுஷன் அல்லது நாம இந்த பூமியில பிறக்கிறதுக்கு காரணம் முற்பிறவில செய்த பாவ புண்ணியம் தான் காரணம். அதை அனுபவிக்கத்தான் நம்ம இந்த பூமியில பிறந்திருக்கோம். ஏன்னா அந்த குறை இருந்துகிட்டே இருந்ததுன்னா நம்முடைய ஆத்மா அடுத்த பிறவி எடுத்து அந்த பாவ புண்ணியங்களை சரி செய்யக்கூடியது. அதனாலதான் நம்ம பூமியிலே பிறக்கிறோம். அதனாலதான் நம்ம பூமிக்கு இன்னொரு பேர் இருக்கு, தர்ம கர்ம அப்படிங்கிற பேர். ஒரு ஆத்மா தன்னுடைய கர்ம சொத்தாக எதை நினைக்குது அப்படின்னா, சொத்து, காமம்,
செல்வம். இதுல புண்ணியங்களோ பாவங்களோ இந்த மூன்றால தான் நமக்கு கர்ம வினைகள் தொடருது. அப்ப இந்த மூணும் எதனால வருது? நம்முடைய முற்பிறவியால அல்லது நம்முடைய தந்தை தாய் வழி கர்ம வினை இவர்களாலே நமக்கு இந்த கர்ம வினை ஏற்படும். அதனாலே நம்ம கஷ்டப்பட வேண்டியது இருக்கும், துன்பப்பட வேண்டியது இருக்கும், அந்த வினை கடனை அடைக்க வேண்டியது இருக்கும். இதை நீங்க ஆழமா தயவு செஞ்சு புரிஞ்சுக்கணும். அப்ப புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனைகள், எதிர்ப்புகள், நஷ்டங்கள், கடன்கள், பிரிவினைகள், விபத்துகள், ஏளனங்கள், அவமானங்கள், நோய்கள், துன்பங்கள், துயரங்கள் இது எல்லாமே எதுக்கு வருது அப்படின்னு புரிஞ்சுப்பீங்க. இந்த கர்ம வினை தாக்கத்தால் வருது. அந்த கர்ம வினையை எப்படி நம்ம சரி செய்யறது அப்படின்னு முயற்சி பண்ணுவீங்க. அப்ப இறைவன் நம்மளை இந்த துன்பத்தை அனுபவிக்கிறதுக்கு மட்டும் விட்டுறல, இந்த பூமியில இந்த துன்பத்துக்கான விடிவு காலத்தையும் ஏற்படுத்தி கொடுத்து இருக்கிறார் பிரபஞ்சத்தால. எப்படின்னா பல கிரகங்களை உருவாக்கி உங்களுடைய கர்ம வினையை தீர்ப்பதற்கான பணியை பல கிரகங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அப்ப அதனாலதான் இந்த பரிகாரங்கள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நம்ம வாழ்க்கையில முக்கியம். பல பேர் சொல்லுவாங்க விதிதான், அதை மாத்தறதுக்கு எவ்வளவு பெரிய பரிகாரங்களாலும் முடியாது, பரிகாரங்கள்லாம் பொய் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு மனுஷனுக்கு கஷ்டம் கொடுக்கிற இறைவன் அந்த கஷ்டத்துக்கான தீர்வை கொடுத்தாதானே அவன் இறைவன். இல்லனா மனுஷ வாழ்க்கையில கஷ்டமே வராது. உண்மையா மனுஷ வாழ்க்கையில கஷ்டமே வராது. சந்தோஷமாவே இருந்துட்டு சந்தோஷமாவே இறந்துருவாங்க. அப்ப கஷ்டங்களை எப்படி கர்மா மூலியமா கொடுக்கிறாரோ அதுபோல அந்த கஷ்டங்களுக்கான பரிகாரத்தையும் கொடுத்திருக்கிறார். இதெல்லாம் தீக்கத்தான் பரிகாரம். கர்ம வினை நீங்க நம்ம சாஸ்திரத்துல, புராணங்கள்ல, இதிகாசங்கள்ல நிறைய சொல்லி இருக்காங்க. அந்த வகையில பார்த்தோம்னா கர்ம வினை பாதிப்பு நம்முடைய ஜாதகத்துல எந்த வகையில தொடருதோ அதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற கிரகங்களுக்கு நம்ம பரிகாரங்களை செய்யும் போது கண்டிப்பா நம்மளால அந்த பிரச்சனையிலிருந்து, கர்ம வினையிலிருந்து மீள முடியும். இதை முதல்ல நீங்க நம்பணும். முதல்ல இங்க நிறைய பேர் கடவுள், பிரபஞ்சம், நமக்கு மேல ஒரு சக்தி இருக்கு அப்படிங்கறதே நம்புறதில்ல. நம்ம ஏதோ ஆகாயத்திலிருந்து நம்ம குதிச்சிட்டோம் அப்படி இருந்தா கூட அந்த ஆகாயம் தான் பிரபஞ்சம். நீங்க எப்படி எந்த வேரின் நுனியை பிடிச்சாலும் அங்க இருப்பது இறைவன் தான். அந்த வகையில பார்க்கும்போது எந்த அளவுக்கு உங்க வாழ்க்கையில கஷ்டங்கள் அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்கோ அதற்கான பரிகாரங்களும் உண்டு, அதற்கான தீர்வுகளும் உண்டு. அப்ப அதனால நீங்க கடவுளை நம்புங்க, பரிகாரங்கள் செய்யுங்க. உங்கள் அதிபதி சுக்கிரன், அவருக்கு இருக்கிற தகுதி அப்படியே உங்கள்கிட்ட தெரியும். என்னன்னா சுயமரியாதை, செல்வாக்கா வாழணும், உங்களுடைய உரிமையை யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டீங்க, நல்ல மனசு, ஈவு இரக்கம், செல்வ சீமானா ஒரு நாளாவது வாழ்ந்து பார்க்கணுங்கிற ஒரு கனவு, முக்கியமா ஏழைகளுக்கு உதவணும், எதையுமே ஈஸியா எடுத்துக்கிறது. இந்த விஷயம் சுக்கிரனுக்குரிய ஒரு தகுதிகள். அது உங்ககிட்ட கண்டிப்பா இருக்கும். உண்மையை சொல்லப்போனா உங்க முகத்துல அழகு இருக்காது, இதயத்துல அழகு இருக்கும். பல விஷயங்கள்ல அழகும் வலிமையும் ஜொலிக்கும். எல்லாமே தெரிஞ்சிருப்பீங்க. இந்த உலகத்துல இருக்கிற எல்லா விஷயத்தை பத்தியும் தெரிஞ்சிருக்கிற ஒரு ஜீவனாக நீங்க வாழ்வீங்க. எதை பத்தி வேணாலும் பேசுவீங்க. எந்த சப்ஜெக்ட் எல்லாத்துலயும் ஒரு நாலேஜ் இருக்கும், எல்லாத்துலயும் ஒரு அனுபவம் இருக்கும். அந்த அனுபவங்கிறது தோல்வியா கூட இருக்கலாம், ஆனா அனுபவம் இருக்கும். இப்ப துலாம் ராசி நண்பர்களை, தோழிகளை தேடுறோம் அப்படின்னு வச்சுங்களேன், எங்க நிக்கிறாங்க பார்க்கலாம் அப்படின்னா யாருக்காவது உதவி செஞ்சுட்டு இருப்பாங்க. எங்கேயாவது யாராவது ஒரு ஃபங்க்ஷன்லயோ அல்லது ஒரு பொது இடத்துலயோ ஏதாவது ஒரு உதவி செஞ்சுட்டு இருப்பாங்க யாருக்காவது. அவங்க எல்லாருமே துலாம் ராசியா தான் இருக்கணும். அடுத்தவங்கள்ட்ட தொலைஞ்சிருவாங்க, அடுத்தவங்கள்ட்ட அவங்களையே விட்டு கொடுத்துருவாங்க. உதவி செய்யறது அவ்வளவு ஒரு ஆசை அவங்களுக்கு. ஏன்னா இந்த உதவி ஹெல்ப் உங்களை பத்தி சொல்லிட்டே இருக்கேன்னா, மெயினா துலாம் அப்படின்னாலே ஒரு ஈவு இரக்கம் கொண்டவர்கள். அதனாலே ஆரம்ப காலகட்டத்தில் கஷ்டத்தையும் கடைசி காலத்துல அதனுடைய புண்ணியத்தால வாழ்க்கையில ஒரு திருப்தி, ஒரு நிம்மதி, ஒரு சந்தோஷம் நீங்க அனுபவிக்கலனாலும் உங்களுடைய சந்ததியினர் அந்த செல்வங்களை அனுபவிப்பார்கள். ஏன்னா செல்வத்துக்கு ஆசைப்பட்டாலும், ஆடம்பரமா வாழணும் அப்படின்னு ஆசைப்பட்டாலும் அடுத்தவங்க கஷ்டப்படும் போது நீங்க அதை அனுபவிக்க மாட்டீங்க. நீங்க செஞ்ச புண்ணியம் உங்களுடைய சந்ததியினர் அனுபவிப்பாங்க. நீங்க எப்படி தெரியுமா உயருவீங்க? நான் சொன்ன மாதிரி தான், அடுத்தவங்களை உயர்த்தியே உங்களுடைய வாழ்க்கை, குடும்பம் உயரும். இதுதான் உண்மை. துலாம் ராசியை எங்கெல்லாம் நம்ம பார்க்குறோமோ அங்கெல்லாம் கடவுளை பார்க்கறதுக்கு சமம். கொஞ்சம் அதிகப்படியாக சொல்கிறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. அது உங்கள் மேலே இருக்கிற நம்பிக்கையை நீங்களே இழக்கிறது மாதிரி. உண்மையாக ஒரு உதவியில தான் கடவுளை பார்க்குறோம் அப்படின்னு சொல்கிறோம். கடவுளே நேராக வரமாட்டார், நல்ல மனுஷங்க மூலியமாக தான் கடவுள் வருவார் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க, எல்லாரும் சொல்கிறோம். அப்படி துலாம் ராசியை பார்த்தாலே கடவுளை பார்த்தது மாதிரி. யாரையா நீங்கள்? எனக்கே உங்களை பார்க்கணும் மாதிரி இருக்கே, என்னையே அப்படி நினைக்க வைக்கிறீங்க. சில விஷயங்களை நான் எப்பொழுதுமே மேலோட்டமாக கவனிப்பேன். ஆனால் துலாம் ராசி அவங்கள பற்றி தெரிஞ்சிக்க ரொம்ப
மனசு ஒரு மாதிரி ஆகுது. நம்ம துலாம் ராசியா இருந்திருக்க கூடாதாங்கிற எண்ணம் கூட வருது. அதனாலதான் சொல்றேன், உங்களை பார்க்கணும் அப்படின்னு எனக்கே ஆசையா இருக்கு. அப்ப கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் இந்த குணமெல்லாம் தெரியாம, உங்களுக்கு இருக்கிற வலிமை தெரியாம, சில நேரத்துல ஆடம்பரத்துல அளவு கடந்த ஈடுபாடு, சந்தோஷத்துல எதுலையுமே தன்னை உயர்த்தி காட்டிக்கிறதுல சில பேர் பெருமையின் உச்சிக்கே போயிடுவாங்க. பெருமைப்படுத்திக்கிறதுல எல்லா விஷயத்தையும் அனுபவிக்கணும், உல்லாசமா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற பல துலாம் ராசி நண்பர்கள் வாழ்க்கையில உச்சிக்கு போய் சில நேரத்துல இதெல்லாம் கிடைக்காம போகும்போது வாழ்க்கையிலிருந்து அப்படியே மறைஞ்சிருவாங்க, காணாம போயிடுவாங்க. இப்படியும் சில துலாம் ராசி நண்பர்கள் இருக்காங்க. இந்த உலகமே ஒரு மாயை பொருள். எல்லாத்துக்கும் ஆசைப்பட்டாலும் கொஞ்சம் அனுபவிப்போம், கொஞ்சம் அப்புறம் வாழ்க்கையை வாழ்வோம், 4 பேருக்கு நல்லது செஞ்சுட்டு வாழ்வோம் அப்படின்னு சில துலாம் ராசி நண்பர்கள் இருக்காங்க. சில பேர் அதுவே வாழ்க்கையா மாறி வாழ்க்கையை தொலைச்சவங்களும் இருக்காங்க. பட்டம், பதவி, மவுசு, பெருமை இதெல்லாம் சுவைச்சிட்டு அப்புறம் இதை பறிக்கும் போது இதை தாங்க முடியாத துயரம் அவங்களுக்கு ஏற்படும். மலை உச்சியில போனவங்க சறுக்கி அடிவாரத்தில் வந்து விழுவாங்க. அப்படி விழுந்தவர்கள் நிறைய பேர் எழுந்திரிக்க முடியாம இப்ப தவிச்சுக்கிட்டு இருப்பீங்க. இந்த நேரத்தில் விழுந்திருப்பீங்க, ஆனால் துரோகத்தால விழுந்திருப்பீங்க. நீங்க செஞ்ச தவறால விழுந்திருக்க மாட்டீங்க, யாருக்கும் துரோகம் பண்ணி இருக்க மாட்டீங்க, யாரையும் கெடுத்திருக்க மாட்டீங்க. அப்படி விழுந்த உங்களை யாராவது திட்டினாங்க, உங்க நேர்மையை யாராவது சந்தேகமா பேசினாங்க அப்படின்னா உங்களுக்கு தாங்க முடியாத கோபம் வரும், ஆத்திரம் வரும், தவிப்பு வரும். பல நாட்கள் அழுவீங்க, கடவுளே கதி அப்படின்னு கிடக்க ஆரம்பிச்சிருவீங்க. மற்ற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் யார் உங்களை விமர்சித்தாலும் அதெல்லாம் கண்டுக்க மாட்டீங்க, உதாசீனப்படுத்திட்டு போயிட்டே இருப்பீங்க. ஆனால் உங்க நேர்மையை சந்திக்கும் போது தான் உங்களுக்கு அந்த தாங்க முடியாத கோபம் வரும். தொழிலை பொறுத்த வரைக்கும் நல்ல ஈடுபாடு இருக்கும், சில தடங்கல்கள் வந்து போகும். அப்படி தடங்கள் வர நேரத்தில் அம்பிகை வழிபடுங்க. முடிஞ்சா அமாவாசை அன்னைக்கு சமயபுரம் மாரியம்மன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. அமாவாசை அன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக அங்கே தங்கி இருங்க. நீங்கள் அமாவாசை அன்னைக்கு போனீங்க, நைட்டில் போனீங்க அப்படின்னா நிறைய பேர் தங்கியிருப்பாங்க. அங்கே போயிட்டு ஒரு நைட்டு ஃபுல்லாக தங்கிருங்க. அம்மனுடைய அருள் பரிபூர்ணமாக அன்னைக்கு நைட்டு கிடைக்கும். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வாங்க. நான் சொன்ன மாதிரி பெண் தெய்வங்களுடைய அருள் உங்களுக்கு முழுசாக கிடைக்கணும். கிடைச்சது அப்படின்னா எல்லா கஷ்டங்களும் தீரும். அது மட்டும் இல்ல, துலாம் ராசிக்கு பகை கிரகமான குரு பகவான் உச்சமடைகிற வீடு கடகராசி. அப்ப துலாம் ராசிக்காரர்களுக்கு ஜீவனஸ்தானமாக வருவது கடகராசி. கடகராசியின் அதிபதி சந்திரன். அப்ப சந்திரன் உங்க ஜாதகத்துல எப்படி இருக்காரோ அதை பொறுத்து தான் உங்கள் வாழ்க்கை, தொழில் வாழ்க்கை, லாப வாழ்க்கை, வசதி வாய்ப்பெல்லாம் அமையும். அப்ப சந்திரன் கெட்டிருந்தாரு, பிரச்சனையா இருந்தாரு அப்படின்னா பரிகாரம் செஞ்சே ஆகணும். பரிகாரம் செய்யல அப்படின்னா அந்த ஆளு கொஞ்சம் லூசோ அப்படின்னு பேச வச்சிரும். என்னென்னமோ செய்வீங்க, ஏதோ நடந்துடும். அதனால வருஷத்துக்கு ஒரு முறை சுமங்கலி பெண்களுக்கு உதவி செய்யுங்க, கன்னி பெண்களுக்கு உதவி செய்யுங்க, அலங்கார பொருட்கள் வாங்கி கொடுங்க. ஏன்னா சந்திரன் பெண் கிரகம். பெண்களை நல்லா மதியுங்க. வீட்டில் இருக்கிற பெண்களாக இருந்தாலும் சரி, அம்மா, அக்கா, தங்கச்சி அல்லது அந்த வயசுல இருக்கிற உறவினர்கள், உறவுக்கார பெண்கள், வேலை செய்கிற இடத்துல, தொழில் செய்கிற இடத்துல பெண்களாக இருந்தால் எந்த அளவுக்கு மதிக்கிறீங்களோ உங்களுடைய பிரச்சனைகள் தீரும். அது மட்டும் இல்ல, அடுத்த மாதம் வரக்கூடிய வரலட்சுமி விரதம் அற்புதமான ஒரு விரதம், பயன்படுத்திக்கங்க. பெண்களாக இருந்தீங்கன்னா வரலட்சுமி நோன்பு இருந்து முறைப்படி பூஜை செஞ்சு அன்னை மகாலட்சுமியை வரவேற்று உங்க வீட்டில் அந்த பூஜையில கலந்துகிற பெண்களுக்கு அந்த பொருட்கள்லாம் கொடுப்பாங்க தானமா. அதெல்லாம் கொடுத்தீங்க அன்னைக்கு அப்படின்னா கணவருக்கு நீண்ட ஆயுள், திருமணம் ஆகாத பெண்களுக்கு திருமணம், நல்ல கணவன், அதுபோல புகழ், செல்வம், இன்னும் சொல்ல போனா 16 வகையான செல்வம் அன்னைக்கு கிடைக்குமா. 16 வகை செல்வத்தையும் வழங்கக்கூடிய மகாலட்சுமி தேவியை நினைச்சு வரலட்சுமி விரதம் இருந்தீங்க அப்படின்னா எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் அதெல்லாம் தீர்ந்து போகும். நான் என்ன சொல்றேன், எவ்வளவு துன்பங்கள் இருந்தாலும், பிரச்சனைகள் இருந்தாலும், கடன் பிரச்சனையா இருந்தாலும், குடும்ப பிரச்சனையா இருந்தாலும், குடும்ப பிரிவு இருந்தாலும் இந்த விரதத்தை முறையா இருங்க. இதை பத்தின விளக்கத்தை அடுத்த வீடியோல நான் விளக்கமா சொல்றேன், எப்படி இருக்கணும் அப்படின்ட்டு. முறையா இருங்க, அதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கை கண்டிப்பா மாறும். அத்தனை பிரச்சனைகளும் உங்கள் வாழ்க்கையில இருந்து விலகும். திருமணம் நடக்காதவங்களுக்கு திருமணம் நடக்கும், நல்ல கணவன் அமைவார்கள், கணவன் இருந்தால் ஆயுள் நீடிக்கும், 16 செல்வங்களும் நம்ம குடும்பத்துக்கு வரும். வரலட்சுமி விரதத்துல அவ்வளவு அற்புதங்கள் இருக்கு. வாழ்க்கை பூரா கஷ்டப்படுறதை விட அன்னைக்கு அந்த விரதம் இருந்து 4 பெண்களுக்கு அந்த தான பொருட்களை கொடுத்தோம் அப்படின்னா எவ்வளவு பலன் இருக்கு தெரியுங்களா. இதெல்லாம் யார் தெரியுமா செய்வாங்க? நல்லா பாருங்க, நல்லா புரிஞ்சுக்கிங்க. பெரிய பெரிய கோடீஸ்வரங்க வீட்டில் இதெல்லாம் நடக்கும், பணக்காரர்கள் வீட்டில் நடக்கும். அவங்களுக்கு அந்த உண்மை புரியும், அதை நல்லாவே புரிஞ்சுக்கிட்டவங்க அவங்க. அந்த வாழ்க்கையை நம்மளும் எடுத்தோம், அதில் நம்மளும் பயணித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கும் அவ்வளோ பெரிய
செல்வங்கள், அவ்வளோ பெரிய பலன் நமக்கு கிடைக்கும். இந்த வரலட்சுமி விரதங்கிறது அற்புதமான விரதம். இந்த வரலட்சுமி விரதத்தில் கொடுக்குற தானமாக கொடுக்குற இந்த பொருட்கள் வேணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. குட் பேபி 9043688626 இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி அந்த கிட்டு அவங்கள்ட்ட இருக்கு, புக் பண்ணிக்கங்க. அதை வாங்கி வரவங்களுக்கு கொடுங்க. அப்படியே உங்களுக்கு பக்கத்தில் கிடைக்குதா, தரமானதா கிடைக்குதா, சுத்தமானதா கிடைக்குதா அப்படின்னா பக்கத்துலேயே வாங்கிக்கிங்க. இல்லை தரம் சுத்தம் இதெல்லாம் நம்பிக்கை இல்லை, கலப்படம் இருக்குது அப்படின்னா இவங்கள்ட்ட வாங்கிக்கிங்க. அது மட்டும் இல்லை பல பூஜை பொருட்கள் இருக்குது, வாங்கி பயன்படுத்தி பாருங்க. அடுத்தது, எவ்வளவு முயற்சி பண்ணாலும் கடன் குறையாம வளர்ந்துகிட்டே இருக்கு, கழுத்தை நெரிக்கிற கடன் இருக்கு, கடன் பிரச்சனையில சிக்கி தவிக்கிறோம், அதிலிருந்து மீள முடியல அப்படின்னு தவிக்கிறவங்களுக்கு இந்த பரிகாரம் அருமையா வேலை. ஒரே ஒரு விளக்கு பரிகாரம் தான், இதை செஞ்சாலே போதும். கடன் தீர்க்கும் பரிகாரங்கள்ல மிகவும் சக்தி வாய்ந்த பரிகாரம் இது. என்ன பண்றீங்க, திங்கட்கிழமை இரவு, அதாவது படுக்கிறதுக்கு முன்னாடி 27 மிளகுகளை எடுத்து ஒரு வெள்ளை துணியில முடிச்சு தலையணைக்கு அடியில வச்சு படுத்துக்குங்க. யாரு பேர்ல அதிக கடன் இருக்கோ அவங்க இந்த பரிகாரத்தை செய்யும். இந்த மிளகு முடிச்ச செவ்வாய்க்கிழமை காலையில எழுந்திருச்சு குளிச்சுட்டு வீட்டுல தீபம் தூபம் இதெல்லாம் செஞ்சு அந்த முடிச்ச கடவுள் முன்னாடி வச்சு நீங்க என்ன நினைச்சு வேண்டுகிறீங்களோ, எந்த பிரச்சனை தீரணுமோ, எந்த கடன் தீரணுமோ, யாருக்கு நீங்க எவ்வளவு பணம் கொடுக்கணுமோ அது தீரத்துக்கான வேண்டுதலை வைங்க. இறைவா, எனக்கு சரியான நேரத்துல இவர்கிட்ட இருந்து கடனை வாங்கி கொடுத்தீங்க, அதுக்கு ரொம்ப நன்றி, அவருக்கும் பெரிய நன்றியை நான் செலுத்துறேன். அதே நேரத்துல எனக்கு இந்த கடனை அடைக்க முடியல, அதற்கு ஒரு வழியை காட்டு. நான் நல்லா இருக்கணும்னு கொடுத்த அவருடைய மனசை கஷ்டப்படுத்தாம அந்த நன்றி உணர்வோட அவருடைய கடனை தீர்க்கறதுக்கு ஒரு வழியை காட்டு. உங்களுக்கு பிடிச்ச தெய்வம், குலதெய்வமோ இஷ்ட தெய்வமோ அல்லது எல்லாத்துக்கும் பெரியவர் சிவனோ, இந்த வேண்டுதலை வையுங்க. அதுக்கப்புறம் அந்த மிளகு முடிச்சிய காலையில சிவன் கோவில் எங்க இருக்குன்னு பாருங்க. அந்த சிவன் கோவிலுக்கு போயிட்டு ஒரு அகல்ல நல்லெண்ணெய், சுத்தமான நல்லெண்ணெய் வாங்கிக்கிங்க. கிடைக்கல அப்படின்னா இந்த ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பருக்கு கனெக்ட் பண்ணுங்க. செக்கில் ஆட்டின எண்ணெய்களை வச்சுக்கிட்டு தீப எண்ணெய், பஞ்ச தீப எண்ணெய், வீட்டுக்கு உணவுக்கு எண்ணெய்கள் இப்படி இவங்க கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இவங்களை கான்டாக்ட் பண்ணி எண்ணெய் வாங்கிக்கிங்க. அது மட்டும் இல்ல, பூஜை பொருட்கள் என்னவெல்லாம் இருக்கோ எல்லாமே இவங்கள்ட்ட கிடைக்கும், முயற்சி பண்ணி பாருங்க. அப்ப இந்த சுத்தமான எண்ணெயை அந்த அகல்ல ஊத்தி அந்த அகல்ல அந்த மிளகு முடிச்ச வச்சு அந்த எண்ணெயில ஃபுல்லா முழுகணும். அந்த மிளகு முடிச்சு, அந்த மிளகு முடிச்சோட நுனிப்பகுதி இருக்குல்ல, அதை ஒரு திரி மாதிரி திரிச்சு அதுல தீபம் ஏத்துங்க, அதாவது விளக்க ஏத்துங்க. அந்த நேரத்துல முருகன் மந்திரத்தை மனமுருகி சொல்லுங்க, மனமுருகி வேண்டிங்க. இந்த மந்திரத்தை சொல்லும் போது நம்பிக்கையோட இந்த மந்திரத்தை சொல்லுங்க, பொறுமையா சொல்லுங்க. வாய்க்குள்ளார சொன்னாலும் பொறுமையா சொல்லுங்க. 27 முறையோ அல்லது 54 முறையோ அல்லது 108 முறையோ உங்களால எவ்வளவு எண்ணிக்கையில சொல்ல முடியுமோ இந்த மந்திரத்தை சொல்லுங்க. ஓம் சௌம் சரவணபவ ஸ்ரீம் கிரீம் கிளீம் க்ளௌம் சௌம் நமக. தெளிவா இந்த மந்திரத்தை மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு அற்புதமான மந்திரம். நான் சொன்ன எண்ணிக்கையில இந்த மந்திரத்தை சொல்லிட்டு வெளியில வாங்க. பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் ஒரு தீர்வு கண்டிப்பா கிடைச்சிடும். அந்த நிமிஷமே உங்களுக்கு அது விலகினது மாதிரி ஒரு தெளிவு பிறக்கும் பாருங்க, ஒரு அமைதி பிறக்கும். கடனை அடைஞ்சது மாதிரியான ஒரு ஃபீலிங் உங்களுக்கு உருவாகும். அந்த எண்ணமே அந்த கடனை அடைக்கும். பனி போல அந்த கடனை விலக்கி உங்களுக்கு அருள் புரிவார் முருகப்பெருமான். ஆனந்த வாழ்க்கையை மாற்றி கொடுப்பார் இந்த கந்தன். அதனால இந்த முருகப்பெருமானுடைய மந்திரத்தை சொல்லுங்க. மனமுருக எல்லா தெய்வங்களையும் வேண்டிவிட்டு வீட்டுக்கு வாங்க. இந்த மிளகு தீப பரிகாரத்தை தொடர்ந்து 9 வாரங்கள் செய்யுங்க, விட்டுறாதீங்க. இப்படி செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா எப்படிப்பட்ட கடனாக இருந்தாலும் படிப்படியா அது குறைய ஆரம்பிச்சு. இல்லைங்க எனக்கு கடன் பிரச்சனைலாம் இல்ல, தொழில எதிரிகள் பிரச்சனை இருக்கு, செய்வினை, பில்லி சூனியம், கந்திஷ்டி பிரச்சனை ஓவரா இருக்கு வீட்டுல, எங்களால வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் முன்னேற முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க இதே பரிகாரத்தை செய்யுங்க. அந்த மனமுருகி கேட்குறீங்கள, அதற்கான பதில் கிடைக்கும். இந்த பரிகாரத்தை எப்போ தொடங்கணும் அப்படின்னா தேய்பிறை திதி அன்னைக்கு தொடங்குறது நல்லது. நம்ம மனுஷங்கள்ட்ட வாங்கின கடனுக்கு மட்டும் இல்ல இந்த பரிகாரம்ங்கிறது. சீட்டு எடுத்திருப்போம், இஎம்ஐ கட்டுவோம், பேங்க்ல லோன் வாங்கியிருப்போம். இந்த கடனை எல்லாம் சீக்கிரம் அடைக்கணும் அப்படின்னா இந்த மிளகு தீப பரிகாரம் மிக மிக முக்கியமான. இந்த பரிகாரத்தை செய்யுங்க. அது மாதிரி செவ்வாய்க்கிழமை கடனை அடைக்கிறதுக்கு ரொம்ப அற்புதமான நாள். நம்ம என்னைக்கு வேணாலும் கடனை கொடுப்போம். அப்படி எப்பொழுதுமே கொடுக்காம வாங்காம செவ்வாய்க்கிழமை இன்னைக்கு கடன் வாங்குங்க, செவ்வாய்க்கிழமை இன்னைக்கு கடனை கொடுங்க. எல்லாரும் சொல்லுவோம், ஏன் செவ்வாய்க்கிழமை பணம் கொடுக்க கூடாது, வாங்க கூடாது அப்படின்னு சொல்றது தெரியுமா? மெயினா கொடுக்கறவங்க செவ்வாய்க்கிழமை கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த கடன் உடனே அடைஞ்சிரும். இதுக்கு இதுதான் அர்த்தம். இதை புரிஞ்சிக்காம கடனை அடைக்கிறவங்களும் என்ன தெரியுமா பண்ணுவாங்க, செவ்வாய்க்கிழமை போய் கடனை கொடுக்க கூடாது, அது கடன் அப்புறம் நம்ம வாங்கிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்லுவோம். அது உண்மை இல்லை. செவ்வாய்க்கிழமை வாங்குற கடனும் கொடுக்கிற கடனும், கடன் வாங்கினா சீக்கிரம் அடையும், கடன் கொடுத்தா மறுபடியும் கடன் வாங்க மாட்டோம்.
இதுதான் செவ்வாய்க்கிழமைக்கான அற்புதம். இதை எல்லாருமே நம்ம புரிஞ்சுக்கிறது இல்ல. செவ்வாய்க்கிழமை கடனை கொடுக்க கூடாது, கடனை வாங்க கூடாதுங்கிற ஒரு அவநம்பிக்கையை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்கள். யாரு? இந்த கடன், வட்டிக்கு மேல வட்டி வாங்கி அடுத்தவங்க வயிற்றுச்சல கொட்டிக்கிறாங்களே, அவங்க ஏற்படுத்தின ஒரு அவதூறு தான் இந்த செவ்வாய்க்கிழமை பணம் வாங்கக்கூடாது, கொடுக்க கூடாது அப்படிங்கிறது. அப்ப இந்த நாள்ல கடனாக பெற்ற தொகையை திருப்பி கொடுத்தால் மீண்டும் கடன் வாங்கும் சூழ்நிலை நமக்கு ஏற்படாது. அது மட்டும் இல்ல, இந்த பரிகாரம்லாம் என்னால செய்ய முடியாதுங்க, செய்யறதுக்கு நேரம் இல்ல. முருகப்பெருமான போய் வணங்குங்க, சிவன் கோவிலுக்கு போய் அல்லது முருகனுக்குன்னு இருக்கிற சன்னிதானத்துல போய் வணங்குங்க, மனமுருகி வணங்குங்க, கண்ணீர் துளி கசிய வேண்டுங்க. முருகா, எல்லா பிரச்சனையும் உன் காலடியில கொட்டிட்டேன், எல்லாத்தையும் இழந்துட்டேன், என்னுடைய உடல் மட்டும்தான் உனக்காக இருக்கு, என்னுடைய உசுர் மட்டும்தான் உனக்காக இருக்கு, நீ எதை வேணாலும் எடுத்துக்க, என் பிரச்சனையை உன் பிரச்சனையா உன் காலடியில போட்டுட்ட, அதை பெருசா ஆக்குனாலும் உன் கையில இருக்கு, அந்த பிரச்சனைகள்ல காலில் போட்டு நசுக்குனாலும் உன் காலில் இருக்கு, நீனே பாத்துக்க முருகா. மனமுருகி வேண்டி வாருங்கள். மனமுருகி வேண்டிக்கிட்டு இருந்த உங்களை ரெண்டு கை அப்படியே தூக்கி விட்டா இப்படி இருக்கும், அந்த உணர்வை ஏற்படுத்துவா. இந்த பரிகாரத்தை தொடர்ந்து செய்யுங்க. முழுசா நம்பினீங்க அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையுமே முருகனுக்கு முன்னாடி நிக்காது. இப்ப நம்ம ரெண்டு பிரச்சனையை பார்த்தோம். கடன் பிரச்சனை ஒண்ணு, அடுத்தது வேலை பிரச்சனை ஒண்ணு, இப்படி பார்த்தோம். இன்னொரு முக்கியமான பிரச்சனை குடும்ப பிரச்சனை. இந்த பிரச்சனையினாலும் நம்மளால நிம்மதியா இருக்க முடியாது. பெரிய ஆளெல்லாம் வேணாங்க, கோடி கோடிய பணம்லாம் வேணாம். வீட்டுல ஒரு மணி நேரம் நான் நிம்மதியா இருப்பேனா? எல்லாத்தையும் மறந்துட்டு என்ன மதிப்பாங்களா? என்னுடைய வேதனையை யாராவது புரிஞ்சுக்குவாங்களா? அந்த காலகட்டம் வருமா அப்படின்னு ஏங்கி தவிக்கிற நண்பர்களும் தோழிகளும் நிறைய பேர் இருக்கீங்க. கணவன் மனைவி பிரச்சனை, பண கஷ்டம், வேலையில மன அழுத்தம், கடன் தொல்லை, காதல் தோல்வி, தேர்வுல தோல்வி, பாலியல் பிரச்சனை, மூணாவது நபரால நம்ம குடும்பத்துல பிரச்சனை. இந்த மூணாவது நபரால வரக்கூடிய பிரச்சனை ரொம்ப பெருசு. எதை வேணாலும் நம்ம தாங்கிப்போம். ஆனா அது ஒரு அவமானமா, அசிங்கமா, நம்மள தாழ்வா நினைக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. அதனால தற்கொலை அல்லது கொலை, தன்னையே வருத்திக்கிறது, காயப்படுத்திக்கிறது, இப்படி பல காரணங்கள் இருக்கு. நம்ம நேர்மையா வாழ்ந்தாலும் சில நேரத்துல குடும்பத்தாலும் சமூகத்தாலும் துயரங்களுக்கு ஆளாகிறோம். அதுக்காக நம்மளே தண்டிச்சுக்கிறோம். ஆழமா யோசிச்சோம் அப்படின்னா இதற்கான தீர்வு உண்டு. இங்க பொறுமை ரொம்ப முக்கியம். என்ன பிரச்சனை நடந்தாலும் ஒரு மணி நேரம் அமைதியா இருங்க. அந்த 1 மணி நேரம் தான் உங்க அடுத்த கட்ட வாழ்க்கை. அந்த 1 மணி நேரத்தை கடந்துட்டீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில எல்லாமே புரிஞ்சிடும். அந்த 1 மணி நேரம் கடக்கிறது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்லை. இந்த தற்கொலை செய்யறவங்கலாம் அல்லது உங்களே வருத்திக்கிறீங்களே, ஏதாவது அடிக்கிறது, தலையால முட்டிக்கிறது, மைண்டு டார்ச்சர் ஆகிறது, கோவப்படுறது, ஆக்ரோஷப்படுறது, நம்ம கோவப்படுறதுனால அடுத்தவங்களை திட்டுறது, தாக்குறது. அப்ப இந்த தவறால காலம் முழுவதுமே அவமானம், உற்றார் உறவினர், குடும்பத்தை இழக்கிறது அல்லது குடும்பத்தை விட்டு வெளியூர்ல போய் வாழ்றது, இப்படி துயரங்களுக்கு மேல் துயரத்தை நம்ம அனுபவிக்கிறோம். நம்ம வாழ்க்கையில எவ்வளவு மனக்கோட்டை கட்டியிருப்போம், எவ்வளவு கனவு கண்டிருப்போம். நாம பிறக்கும் போது நம்ம அப்பா அம்மா காண்கின்ற கனவு, நாம குழந்தை பெத்துக்கும் போது நாம காண்கின்ற கனவு, கோட்டை, இதெல்லாம் கட்டி வச்சாலும் ஏதோ ஒரு பிரச்சனையில கோபத்துல தற்கொலை பண்ணிக்கிறோம் அல்லது அடுத்தவங்களை கொலை பண்றோம். இங்க என்ன விஷயம்னா, நம்மளை ஈண்டோருக்கும் நம்மளை சார்ந்தோருக்கும் தாங்க முடியாத இழப்பு ரொம்ப இது பெருசு. கண்ணதாசன் சொன்னது மாதிரி, வாழ நினைத்தால் வாழலாம், வழியாய் இல்லை பூமியில். அந்த 1 மணி நேரம் யோசிங்க. எவ்வளவு பெரிய கோபம் இருந்தாலும் சரி, இந்த உலகமே உங்களை அவமானப்படுத்திருச்சா, அந்த அவமானத்தை உங்களால தாங்க முடியலையா, அவ்வளவுதான் வாழ்க்கை அப்படின்னு நினைக்கிறீங்களா? அந்த 1 மணி நேரம் உங்கள் வாழ்க்கையை மாற்றும். பார்க்க தெரிந்தால் பாதை தெரியும், பார்த்து நடந்தால் பயணம் தொடரும், பயணம் தொடர்ந்தால் கதவு திறக்கும், கதவு திறந்தால் காட்சி கிடைக்கும், காட்சி கிடைத்தால் கவலை தீரும், கவலை தீர்ந்தால் வாழலாம், வாழ நினைத்தால் வாழலாம், வழியாயில்லை பூமியில், ஆழக்கடலும் சோலையாகும், ஆசை இருந்தால் நீந்தி வா. அதனால எத்தனை துன்பங்கள் வந்தாலும், எத்தனை துரோகங்கள் நடந்தாலும், எத்தனை கர்ம வினைகள் நம்மளை தாக்கினாலும், தடைக்கற்களை உடைச்சி எரிஞ்சுக்கிட்டு மேல வாங்க. இந்த வாழ்க்கை வாழ்வதற்கே. அடுத்த ஒரு அற்புதமான வீடியோல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.